ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, AS2 எப்படி அப்ரோச் பண்ணணும், எக்ஸாம் ஓரியன்டாக எப்படி இருக்குது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக 100% என்ன சம் எடுத்திங்கனாலும் இங்கே போட்டுடலாம். நான் அந்த கான்செப்ட் கீழே அது ரிலேட்டடாக என்ன எக்ஸசைஸ், என்ன எக்ஸாம்பிள் இருக்குது, என்ன இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது, என்ன டெஸ்டியோ நாலேஜ் கொஷின் இருக்குது எல்லாமே சொல்லிவிடுவேன். ஜஸ்ட் அந்த கான்செப்ட் பார்த்துட்டு அந்த சம்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் உங்கள் வேலை. ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரி வந்து நம்ம 3 வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். கரெக்டாக? என்னென்ன? ரா மெட்டீரியல், ஃபினிஷ்ட் குட்ஸு, டபிள்யூஇபி. கரெக்டாக? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணலாம், இன்வென்ட்ரியை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகே. ஸோ அதில் நம்ம ரா மெட்டீரியலை எப்படி வேல்யூ பண்ணணும், டபிள்யூஇபியை எப்படி வேல்யூ பண்ணணும், ஃபினிஷ்ட் குட்ஸை எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இன்வென்ட்ரியில் நம்ம லேர்ன் பண்ணுவோம் AS2வில். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கமிங் டு த ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியலை நம்ம வேல்யூ பண்ணணும்னா நம்ம எதை தான் செக் பண்ணணும்னா, ஃபினிஷ்டு குட்ஸை எப்படி வேல்யூ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை செக் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ ஃபினிஷ்டு குட்ஸை எப்படி வேல்யூ பண்ணுவாங்க? நார்மலாக இது எல்லாருக்கும் பேசிக்காக தெரிஞ்ச பாயிண்ட் தான். காஸ்ட் ஆர் என்ஆர்வி விச் எவர் இஸ் லோவர், இதில் தான் வேல்யூ பண்ணுவாங்க. பட் ஏதோ ஒரு வேல்யூ தானே, ஏதோ லோவரோ அதை எடுத்து வேல்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ணணும். ஓகே. ஸோ அப்படி பார்க்குறப்போ சப்போஸ் இப்போ ஃபினிஷ்டு குட்ஸு காஸ்ட்டில் வேல்யூ பண்ணியிருந்தாங்கன்னா ரா மெட்டீரியலுக்கு அதுதான் காஸ்ட். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வேல்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஃபினிஷ்டு குட்ஸை என்ஆர்வியில் வேல்யூ பண்ணியிருக்காங்க. என்னது? என்ஆர்வியில் வேல்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, காஸ்ட் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டை எடுத்துக்கணும். காஸ்ட் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டு இல்லை காஸ்ட்டு இதில் எது லோவரோ அதை தான் நம்ம ரா மெட்டீரியலுக்கு வேல்யூ பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஸோ என்ன பண்ணணும், ரா மெட்டீரியலோட வேல்யூ நம்ம பண்ணுறப்போ எதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும், எதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும், ஃபினிஷ்டு குட்ஸோட ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணணும். ஓகேவா? காஸ்ட்டாக இருந்தால் சேம் அந்த காஸ்ட்டையே நம்ம வேல்யூ பண்ண வேண்டியதான். இது என்ஆர்வியாக இருந்துச்சு அப்படின்னா காஸ்ட் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் விச் எவர் இஸ் லோவர். ஓகேவா? ஓகே. ஸோ கம்மிங் டு த டபிள்யூஐபி. ஸோ டபிள்யூஐபி பொறுத்த வரைக்கும் எஸ்டிமேட்டட் செல்லிங் ப்ரைஸை எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. எஸ்டிமேட்டட் சேல்ஸ் அப்படின்லாம் சொல்லி. ஸோ எஸ்டிமேட்டட் செல்லிங் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ அளவு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அந்த வரைக்கும் இருக்கிற காஸ்ட் ஆஃப் கம்ப்ளீஷன். ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் அது கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் என்ன காஸ்ட் ஆனிச்சு அப்படிங்கிறத அதை லெஸ் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் கால் காஸ்ட் ஆஃப் கம்ப்ளீஷன். ஸோ லெஸ் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூ வரும். அதில் எதை நம்ம லெஸ் பண்ணணும் அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸில் போய் ப்ரோக்கரேஜை நம்ம கம்ப்யூட் பண்ணணும். என்ன பண்ணணும்? செல்லிங் ப்ரைஸில் போய் என்ன பண்ணணும்? ப்ரோக்கரேஜை கம்ப்யூட் பண்ணணும். ஸோ அதை தான் என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். நம்ம எப்போதுமே நினைப்போம் இந்த இடத்துல ஆன்சர் வந்திருக்கு இதில் ப்ரோக்கரேஜை போடணும்னு. கிடையாது அப்படி. ஓகேவா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் எஸ்டிமேட்டட் செல்லிங் ப்ரைஸில் போய் என்ன பண்ணணும், ப்ரோக்கரேஜ் அப்ளை பண்ணி அந்த வேல்யூவை தான் இங்கே லெஸ் பண்ணணும். ஸோ இங்கே லெஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ஆர்வி கிடைச்சிடும். இதுதான் நெட் ரியலைசபிள் வேல்யூ. ஸோ அதில் நம்ம காஸ்ட்டை கம்பேர் பண்ணணும். விச் எவர் இஸ் லோவரோ அதுதான் டபிள்யூஐபியோட வேல்யூ. ஓகேவா? ஓகே. ஸோ கமிங் டு த ஃபினிஷ் குட்ஸ் இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ப்ரோக்கரேஜ் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ ப்ரோக்கரேஜ் இதில் கால்குலேட் பண்ண எஸ்டிமேட்டட் சேல்ஸ் ப்ரைஸில். ஸோ நம்ம அப்படி நார்மலாக பார்க்குறப்போ காஸ்ட் ஆர் என்ஆர்வி விச் எவர் இஸ் லோவரோ அதுதான் இது ஃபினிஷ் குட்ஸோட வேல்யூ. என்ன இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டிங்க, இவ்வளோ தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நம்ம இதில் இந்த இடத்துல பார்த்த ஒரு இடத்துலையும் காஸ்ட்டுன்னு வந்துச்சு இல்லையா, அது மொத்தத்துக்கும் இந்த ஒரு பேஜ் ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிடுறேன், அவ்வளோதான். 2 பேஜ் தான். AS2 2 பேஜஸ் அவ்வளோதான். ஓகேவா? இவ்வளோ தான் இருக்குது. ஸோ என்ஆர்வி நம்ம சின்னதாக இருக்குது. ஸோ அதில் அவ்வளோ வேலை இருக்காது. பட் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் நிறையா வேலை இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அதை இனிஷியலாக நம்ம எப்படி ரெகக்னைஸ் பண்ணணும், இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம அந்த இடத்துல நம்ம வேல்யூவேஷன் பண்ண முடியும் இன்வென்ட்ரி. ஸோ காஸ்ட் பொறுத்த வரைக்கும் இன் கேஸ் ஆஃப் பர்ச்சேஸ் நம்ம ஒரு மாதிரி கால்குலேட் பண்ணுவோம். இன் கேஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு காஸ்ட் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணும் அப்படின்னா, ஒரு இன்வென்ட்ரி அந்த குடவுன்லேருந்து ஒரு ஃபேக்ட்ரிக்கு வர வரைக்கும் என்னென்னலாம் செலவாகுதோ அது எல்லாமே நம்ம காஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணலாம். பட் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது அப்படின்னா, ஆஸ் பர் AS2 அப்நார்மல் லாஸ் இன்க்ளூட் ஆகாது. ஸ்டோரேஜ் காஸ்ட் இன்க்ளூட் ஆகாது. பட் ஸ்டோரேஜ் காஸ்ட் அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்க்ளூட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஜூஸ் இருக்குது. ஸோ அந்த ஜூஸை ஒரு வாட்டர் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாமல் என்ன பண்ண முடியாது நம்மளால், அது வந்து என்ன பண்ண முடியாது, டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அதுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும். ஸோ ஸ்டோரேஜ் நேச்சர் இல்லாமல் அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபர்தராக மூவ் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறதுக்கெலாம் நம்ம இந்த ஸ்டோரேஜ் காஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். பட் சில விஷயம்லாம் இன்க்ளூட் பண்ணாமல் பொதுவாக இந்த ரூமில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து வராது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட். ஸோ ரெண்டுமே வந்து என்ன ஆகாது, வராது. ஸோ இதெல்லாம் என்னது, காஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணாது. ஸோ இதை போய் TVK 5 பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் தென் இதே மாதிரி சொல்ல மாட்டேன். WAP கொஸ்டின் வந்து இந்த இந்த ஃபார்மேட் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இதுவும் எக்ஸாம்பிள் அண்ட் TVK 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ ஃபினிஷ்டு குட்ஸ் இந்த 3 திங்ஸ். எக்ஸாம்பிள் 3, illustration 1, illustration 2. ஓகேவா? ஓகே.
ஸோ கம்மிங் டு த காஸ்ட். இன் கேஸ் ஆஃப் பர்ச்சேஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, பர்ச்சேஸ் ப்ரைஸு, டேக்ஸ் டியூட்டிஸ், ஐடிசி அவைல் பண்ணாமல் இருக்கிறது, ஃப்ரைட் இன்சூரன்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, ஹேண்ட்லிங் காஸ்ட்டு, லோடிங் காஸ்ட்டு, அன்லோடிங் காஸ்ட்டு, காஸ்ட் ஃபார் அக்வசிஷன், ப்ரோக்கரேஜ் ஏஜென்ட் கொடுத்தது, ஓகே இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ட்ரேட் ஆர் குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் இருந்துச்சுன்னா அதை லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் பர்ச்சேஸ் காஸ்ட் என்னன்னு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் காஸ்ட் வேறு என்னவே விச் எவர் லோயர் போட்டு நம்ம வேல்யூ பண்ணிடலாம். பட் இன் கேஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கில் நிறைய விஷயம் வரும். ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கில் என்னென்ன விஷயம் வரும்? ஸோ மெட்டீரியல் இருக்கும், லேபர் இருப்பாங்க. ஸோ டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சர்ஸ், அண்ட் தென் வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட், ஓகே, அண்ட் தென் ஃபிக்ஸ்டு ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே டேரெக்டாக இருக்கும். பட் ஃபிக்ஸ்டு ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அந்த இடத்துல இந்த வேரியபிள் ஓவர் ஹெட் பொறுத்த வரைக்கும் பர் யூனிட் கரெக்டாக இருக்கும். கரெக்டு தானே? per யூனிட் வேல்யூ மாறாமல் இருக்கும். பட் ஃபிக்ஸ்டு ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் பொறுத்த வரைக்கும் ஸோ அது ஈக்குவலைசேஷன் பண்ணணும். அதுக்காக நம்ம அப்சார்ப்ஷன் டெக்னிக்னு சொல்லி என்ன பண்ணணும்? ஒன்று ஃபாலோ பண்ணணும். அது என்ன அப்படின்னா, இது போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இதான் இப்போது கொஸ்டினில் டேரக்ட் லேபர், டேரக்ட் மெட்டீரியல், டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. பட் ஃபிக்ஸ்டு ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் பொறுத்த வரைக்கும் ஒரு சில அமௌண்ட்ஸ், ஸ்டாண்டர்ட் அமௌண்ட்ஸ், பட்ஜெட் பண்ணது, அண்ட் தென் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம ஃபிக்ஸ்டு ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்டில் அந்த இடத்துல என்ன போடணும் அப்படிங்கிறது தான் மேட்டர். அப்படி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் அண்ட் ஆக்சுவல் ரேட். ஸ்டாண்டர்ட் ரேட் எப்போவுமே என்ன, பட்ஜெட் வந்து எப்போவுமே ஸ்டார்டிங்கில் தான் என்ன பண்ணுவாங்க, முடிவு பண்ணுவாங்க. ஆக்சுவல் எப்போவுமே எண்டிங்கில் தான் நடக்கும். ஸோ இதை வந்து ஒரு மையமாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஃபர்தராக வந்து நம்ம மூவ் பண்ணணும். இப்போது பட்ஜெட்டட் ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் எவ்வளோ அமௌண்ட்டு டிவைடட் பை பட்ஜெட்டட் யூனிட்ஸ். ஸோ எதோட கம்பேர் பண்ணணும்? ஆக்சுவல்ஸோட கம்பேர் பண்ணணும். சப்போஸ் ஆக்சுவல் ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் கொடுக்கல அப்படின்னா இந்த பட்ஜெட்டட் தான் இங்கேயே வரும். ஓகேவா? ஓகே, டிவைடட் பை ஆக்சுவல் யூனிட் கண்டிப்பாக கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ யூனிட் தான் ஆக்சுவலாக நடந்திருக்கு அப்படிங்கிறது கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஓகே ஓகே கைஸ். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட், இன்கேஸ் பட்ஜெட்டட் யூனிட்ஸும் ஆக்சுவல் யூனிட்ஸும் சேமாக இருந்துச்சுன்னா ஆன்சரும் சேமாக தான் வரும். அப்போ என்ன ரேட் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ எதை வேணாலும் நம்ம இதே ஸ்டாண்டர்ட் ரேட்டிங் கம்ப்யூட் பண்ணி போட்டுக்கலாம், ஆக்சுவல் ரேட்டிங் கம்ப்யூட் பண்ணி எங்கே போட்டுக்கலாம்? இங்கே போட்டுக்கலாம். சப்போஸ் கொஸ்டினில் இந்த மாதிரி ஆக்சுவல் அவுட்புட் லெஸ்ஸாக இருக்குது, டினாமினேட்டர் வந்து லெஸ்ஸாக இருக்குது, இதை கம்பேர் பண்ணுறப்போ இது லெஸ்ஸாக இருக்குது. அப்படி லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இது நம்ம போடக்கூடாது, இதை தான் எடுத்துக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட்டை தான் கம்ப்யூட் பண்ணி என்ன பண்ணணும், அங்கே வந்து நம்ம போடணும். ஓகேவா? ஓகே. ஸோ சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் பட்ஜெட்டட் ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த பட்ஜெட்டட் யூனிட் இதை கம்பேர் பண்ணுறப்போ இது கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை நம்ம போடக்கூடாது, இதை மட்டும் தான் கம்ப்யூட் பண்ணி அங்கே போடணும். ஓகேவா? நான் சொல்கிறது கம்பேர் பண்ணுறது யூனிட்ஸை கம்பேர் பண்ணுங்கள். ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹையராக இருக்க வேல்யூவை ரேட்டாக கம்ப்யூட் பண்ணி டிவைட் பண்ணி அந்த ரேட் என்ன பண்ணுங்கள் இங்கே போய் போட்டுட்டு டோட்டல் பண்ணிங்கன்னா இன்கேஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங்க்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் இன் கேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட். ஓகே ஓகே டன். ஸோ நான் இங்கே சொன்னேன் இந்த மாதிரி அப்நார்மல் லாஸை இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னா, காஸ்ட்டில் அப்நார்மல் லாஸை இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னா, ஸோ அதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் லாஸஸ். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்டுக்கு பார்த்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் லாஸஸ்க்கு இது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் 3 ஸ்டெப்ஸ் தான். என்ன 3 ஸ்டெப்ஸ்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்கணும். அந்த காஸ்ட் பர் யூனிட் பியூராக எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான். ஓகேவா? என்னென்னா ஃபர்ஸ்ட் திங் டோட்டல் காஸ்ட். இந்த டோட்டல் காஸ்ட் என்ன வரும்? டோட்டலாக இவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு, இவ்வளோ யூனிட்ஸ் இருந்துச்சு, அதுக்கு இவ்வளோ ருபீஸ் ஈச் அப்படின்னு சொல்லி டோட்டலாக கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் மொத்தமாக இவ்வளோ யூனிட் தான் ப்ரொடக்ஷன் ஆகும், மொத்தமாக இவ்வளோ இன்புட், மொத்தமாக இவ்வளோ எம்டிஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட்டு கிடச்சிரும். மைனஸ் ஏதாவது ஸ்கிராப் இருந்துச்சுன்னா நம்ம என்டர் பண்ணணும், ஸ்கிராப் இல்லைன்னா இது வராது. ஓகேவா? டிவைடட் பை இப்போ நம்ம பார்த்தோம்ல டோட்டலாக இவ்வளோ யூனிட்னு, அதில் நார்மல் லாஸ் யூனிட்டை என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். நார்மல் லாஸ் யூனிட்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்க? பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. 4%, 5% நார்மல் லாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம போய் யூனிட்டில் போய் மல்டிபிள் பண்ணிக்கணும். இவ்வளோ பர்சன்டேஜ் யூனிட்னா எவ்வளோ யூனிட்னு. ஸோ அந்த யூனிட் எந்த எடுத்துகிட்டு வந்து எங்கே போடணும், இங்கே போட்டுக்கணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்னா காஸ்ட் பர் யூனிட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த காஸ்ட் பர் யூனிட்டை நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்கு? அப்நார்மல் லாஸ் கண்டுபிடிக்க. அப்நார்மல் லாஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்ன தேவை? அப்நார்மல் லாஸ் யூனிட் தேவை. அப்நார்மல் லாஸ் யூனிட் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? இப்போ நான் சொல்கிறேன். அப்நார்மல் லாஸ் யூனிட் எப்படி கிடைக்கும்னா, இப்போவா? ஓகே. இப்போ கொஸ்டினில் 12,000 எம்டிஸ் நார்மலாக ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓகே. இதில் அவங்க நார்மலாக எவ்வளோ லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து ஒரு 5% வந்து நார்மலாக லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ 12,000ல் 5% நார்மலாக லாஸ் ஆகும்னா 600 வருது. அப்போது 600 எம்டி என்னது? நார்மல் லாஸ்.
இப்போது எண்ட் ஆஃப் த பீரியட் வருது. ஸோ இப்போ எண்ட் ஆஃப் த பீரியடில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 750 லாஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ? 750 லாஸ் ஆயிடுச்சு அட் எண்டு. 750ல் எப்போவுமே நார்மலாக லாஸ் ஆகிற யூனிட் எவ்வளோ? 600. அப்போது 750ல் நார்மலாக 600 லாஸ் ஆகிடும்னா அப்போ அப்நார்மலாக எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு? 150 லாஸ் ஆயிருக்கா? இதுதான் 150 யூனிட். இந்த 150 யூனிட் தான் என்னது? அப்நார்மல் லாஸ். ஸோ இப்படி தான் வந்து அப்நார்மல் லாஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம போன ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் அந்த பியூர் காஸ்ட் பெர் யூனிட்டை மல்டிபிள் பண்ணால் அப்நார்மல் லாஸ் கிடைச்சிரும். இந்த அப்நார்மல் லாஸை நம்ம என்ன பண்ணணும்? சார்ஜ் டு த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல். சார்ஜ் டு த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல். ஓகேவா? சி ஸோ அப்நார்மல் லாஸை பிஎன்எல்ல சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இன்வென்ட்ரியோட வேல்யூ ஃபைனலாக வந்தாச்சுப்பா. டோட்டல் இன்வென்ட்ரி என்ன வேல்யூன்னு பார்த்தோன்னா டோட்டல் காஸ்ட் இங்கே போட்டோம்ல அதை அப்படியே தூக்கி போடுங்க. செகண்ட் ஸ்டெப் ஆன்சர் வந்துச்சுல நம்மளுக்கு அப்படியே தூக்கி போட்டு லெஸ் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். ஸோ அதான் வந்து இன்வென்ட்ரியோட வேல்யூ. ஸோ அது எங்கே போயிடும்? பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம வேல்யூ பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த ஃபார்மேட் அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்லிக் கொடுத்த மாதிரியே இல்லஸ்ட்ரேஷன் 3 அண்ட் டெஸ்ட் ஆன் லாஜிக் கொஸ்டின் 6 ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் வரும். கம்மிங் டு த ஜாயின்ட் ப்ராடக்ட். ஸோ ஜாயின்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் வந்து என்னன்னா நார்மலாக நம்மளுக்கு தெரியும் ஜாயின்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னன்ட்டு. ஸோ ஜாயின்ட் ப்ராடக்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த மாதிரி வந்து நம்ம மில்க் வச்சுக்கலாம். ஸோ மில்க் எடுத்தோன்னா பட்டரு, கீ அண்ட் தென் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் இதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் ஜாயின்ட் ப்ராடக்ட். பட் அந்த மில்கை வேஸ்ட் பண்ணி அது கெட்டு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பன்னீர் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ ஒரு ஐட்டம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பன்னீர் அப்படிங்கிற அந்த ஐட்டம் என்னது? நம்மளுக்கு பை ப்ராடக்ட். ஸோ அது வேஸ்டேஜ் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே. ஸோ அப்படி பார்க்குறப்போ இங்கே நம்மள என்ன பண்ண சொல்கிறாங்க? இந்த மாதிரி ஜாயின்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்டாக இருந்தால் நம்ம எப்படி அதை வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜாயின்ட் ப்ராடக்ட்டுக்கு என்னென்னலாம் காஸ்ட் ஆனிச்சோ அது எல்லாமே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. பை ப்ராடக்டை சேல் பண்ணி கிடைச்ச வேல்யூவை லெஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? பை ப்ராடக்ட்டு இப்போ பன்னீர் வந்து எனக்கு 2 kgs கிடைக்கிது என்னோட ஃபேக்ட்ரியில். ஸோ பன்னீர் பை ப்ராடக்ட்டு அது நான் எனக்கு தேவையே இல்லை, பட் இருந்தாலும் என்னோட வேஸ்ட்லேருந்து அது கிடைக்கிது அப்படின்றப்போ ஸோ அப்போ பன்னீர் வந்து இந்த மாதிரி வந்து யூனிட்டை இன்டூ 1 kg ஆஃப் பன்னீர் இவ்வளோ, பட் 2 kgs எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஸோ அதை மல்டிபிள் பண்ணி என்ன பண்ணணும்? இந்த இடத்துல நான் லெஸ் பண்ணி காட்டணும். ஓகேவா? ஓகே. ஸோ அந்த மாதிரி மில்க் கெட்டு போய் ஸோ அதுலேருந்து எனக்கு பன்னீர் கிடைச்சாலும் ஸோ அது என்ன பண்ணுறேன்? நான் விற்று இந்த இடத்துல வந்து நான் லெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கிடைச்சது தான் என்னது? நெட் ஜாயின் காஸ்ட். என்னது? நெட் ஜாயின் காஸ்ட். இந்த நெட் ஜாயின் காஸ்ட்டை தான் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளை அலோகேட் பண்ண சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க? அலோகேட் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு? சி அலோகேட்டட் டு ஜாயிண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் ஆன் ஒரு ஜாயிண்ட் ப்ராடக்ட் நம்மளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மில்கில் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பட்டர், கீ, க்ரீம்னு வச்சுப்போம். சரியா? ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா இதை நம்ம விற்றுருப்போம்ல பட்டரு, கீ அண்ட் தென் வந்து க்ரீம் இதெல்லாம் விற்றுருப்போம்ல அதுக்கான சேல்ஸ் வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். ஸோ இந்த சேல்ஸ் வேல்யூக்கு இதை நான் பிரித்து கொடுக்கணும். இந்த நெட் ஜாயின் காஸ்ட்டை பிரித்து கொடுக்கணும். ஸோ இது வந்து 1 lakh, இது வந்து 2 lakh, இது வந்து 3 lakhன்னு வச்சுப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் இந்த வேல்யூ நெட் ஜாயின் காஸ்ட்டை பிரித்து கொடுக்கணும். இப்போ நெட் ஜாயின் காஸ்ட் வந்து எவ்வளோனா 6 lakhன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ எப்படி நம்ம பிரித்து கொடுப்போம்? ஃபஸ்ட்டு பட்டருக்கு ஸோ 6 lakh இன்ட்டு 1 டிவைடட் பை 1 + 2 + 3 எவ்வளோ? 6. அவ்வளோதான். இதுக்கு எப்படி பிரித்து கொடுப்போம்? கீக்கு 6 lakh இன்ட்டு 2 டிவைடட் பை 6. திரும்ப இதுக்கு எப்படி பிரித்து கொடுப்போம்? 6 lakh இன்ட்டு 3 டிவைடட் பை 6. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பிரித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு யூனிட்ஸ் கிடச்சிரும். ஸோ அதோட ஒரு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு மல்டிபிள் பண்ணோன்னா இதோடைய சேல்ஸ் வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான் மேட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இந்த கேஷ் ஃப்ளோ அசம்ஷன். கேஷ் ஃப்ளோ அசம்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். என்னன்னு சொல்கிறேன். இந்த கேஷ் ஃப்ளோ அசம்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 திங்ஸ் வரும். ஒன்று நாட் இன்டர்சேஞ்சபிள், இன்னொன்று இன்டர்சேஞ்சபிள். ஸோ இந்த இன்வென்ட்ரி பொறுத்த வரைக்கும் இன்டர்சேஞ்சபிள் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இன்டர்சேஞ்சபிள்னா என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு திங் இன்டர்சேஞ்சபிள்னா என்னன்னு சொல்லிட்டு அப்புறமா வரும், அப்போ தான் புரியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடைக்கு போகிறோம். நம்ம கடைக்கு போனதுக்கப்புறமா நம்ம ஒரு ட்ரெஸ் வந்து வாங்குகிறோம். அந்த ட்ரெஸ்ஸு அதே மாதிரி நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க, சைஸும் நிறையா இருக்குது. நம்ம போய் நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இந்த சைஸ் எனக்கு லூஸாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிப்போம்? வேறு ட்ரெஸ் திரும்ப வாங்கிப்போம். ஸோ அதே மாதிரி மெட்டீரியல், அதே கலர், அதே டிசைன் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அந்த கடையில் நம்மளுக்கு கிடைக்கும். அதெல்லாம் என்னது? இன்டர்சேஞ்சபிள். அதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் என்னென்னலாம் நாட் இன்டர்சேஞ்சபிள் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டிங்ஸ். இப்போ ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகிறோம். ஸோ அந்த இடத்துல செம்மையாக பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணி ஒருத்தவங்களும் செம்மையாக வச்சுருக்காங்க. அதில் ஒரே ஒரு பெயிண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்கிட்டேன். வீட்டில் வந்து பார்த்தப்போ அந்த பெயிண்டிங் லைட்டாக வந்து டியர் ஆகிருக்கு. என்னால் அதை ஃப்ரேம் பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துல நான் போய் எனக்கு இந்த பெயிண்டிங் வேணாம், இதே மாதிரி இன்னொன்று வரைஞ்சி கொடு அப்படிங்கிறத நம்ம கேட்க முடியுது. அது யாரோ ஒருத்தவங்க என்னமோ வரைஞ்சி அங்கே அழகாக வச்சு எக்ஸிபிஷனில் வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ நான் அதை வாங்கணும் அப்படின்னு நினச்சப்போ நான் வாங்கிட்டேன். திரும்ப அதே மாதிரி எனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி பெயிண்டிங்ஸு, ஸ்கல்ப்சர்ஸு, இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டாச்சூஸு இதெல்லாம் என்னென்னா ஒன்று தான் இருக்கும். நம்மளால் டக்குன்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி எல்லாமே ப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. கரெக்டாக?
ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் நம்ம இந்த சிம் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் மெத்தட் என்னது இது அப்படின்னு பார்த்தோன்னா, ஐட்டம் பை ஐட்டம் பேசிஸாக நம்ம அதை கால்குலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐட்டம் ஏ, ஐட்டம் இப்போ நான் ஒரு வீட்டுக்கு வந்து வாஷிங் மிஷின் அண்ட் தென் ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன். வாஷிங் மிஷினுக்கு இருக்க காஸ்ட், ஹிஸ்டாரிக் காஸ்ட் என்ஆர்வியே அதுக்கு இருக்குமா? இருக்காது. ஸோ அப்போ நான் மொத்தமாக அதை வேல்யூ பண்ணுறப்போ தனியாக ஐட்டம் பை ஐட்டம் பேசிஸாக ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட், என்ஆர்விலாம் பார்த்து விச்சவர் ஸ்லோவரோ தனித்தனியாக அதை வேல்யூ பண்ணி அதை வந்து நான் என்ன பண்ணணும், டோட்டல் பண்ணால் தான் நம்மளுக்கு இதோடைய வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 4ம் இல்லஸ்ட்ரேஷன் 1ம் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் AS2. ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டேன். நீங்கள் AS2 எந்த பேஜ் எடுத்து பார்த்தீங்கனாலும் இந்த எல்லா கான்செப்ட்டும் கவர் ஆகும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக இதை கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா வந்து போட்டு பார்த்தீங்கன்னாவே போதும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். Until then, this is Shweta signing off. Thank you.